Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel RI Creations. This video is sponsored by SBO Digital Marketing. இந்த SBO அப்படிங்கிறது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ அதில் வந்து பெண்களுக்கு நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மூலமாக நமக்கு கோர்ஸும் கொடுத்து அது மூலியமாக நமக்கு இன்கமும் கொடுக்குற ஒரே ஒரு கம்பெனி அப்படின்னா நமக்கு SBO மட்டும்தான். ஸோ அதில் ஜாயின் பண்ணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ போய் உங்களோட குவாலிஃபிகேஷன் நம்பர்ஸ் எல்லாம் டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த SBO பற்றின ஒரு சின்ன வீடியோ கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இனிமேல் இந்த சேனலில் வந்து கூடை போடுறது அண்ட் வந்து துணி தைக்கிறது இதை பற்றின வீடியோக்கள் தான் அதிகமாக போடப்படும். இதை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ தையல், அதாவது பேசிக்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தையல்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். தையல் என்பது வந்து ஊசி மற்றும் நூல் இதை வச்சு துணியை நம்ம தைக்கக்கூடிய ஒரு கலைக்கு தான் பேர் தையல் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ அந்த தையல் வந்து 2 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ஹேண்ட் ஸ்டிச்சிங், அதாவது கைத்தையல்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து மெஷின் ஸ்டிச்சிங், அதாவது மிஷின் யூஸ் பண்ணி நாம் தைக்கிறது. இந்த தையலை கற்றுக்கிறது மூலியமாகவும் தைக்கிறதுனாலையும் நமக்கு 6 விதமான நன்மை இருக்குது. ஓகேவா? அது என்னென்ன நன்மை அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றாவது வந்து என்ன அப்படின்னா தனிநிலை தொழில் வாய்ப்பு. அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா தையலை கற்றுக்கொள்வதன் மூலம் நம்மளால் வந்து நம்ம வீட்டில் இருந்து ஒரு வருமானத்தை நம்மளால் ஈட்ட முடியும். ரெண்டாவது என்ன அப்படின்னா சுயமாக உடைகள் தைக்கலாம். அதாவது நம்மளுடைய ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம உடைகளை தைச்சிக்கலாம். மூணாவதாக வந்து படைப்பாற்றல் வளர்ச்சி. அதாவது என்ன அப்படின்னா புதுசாக நாம் வந்து அதில் தைக்கிறது மூலிமா நம்மளுடைய படைக்கிறது, அதாவது நம்மளுடைய ஓன் க்ரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது வந்து நமக்கு அதிகமாகுது. 4வது வந்து மன அழுத்தம் வந்து குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்ம தைக்கிறது மூலிமா நம்ம தைக்கும்போது நம்மளுடைய கவனம் வந்து ஃபுல்லாகவே கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஃபுல்லாகவே வந்து தைக்கிறதுல தான் இருக்கும். ஸோ அப்படி தைக்கும்போது நம்ம மைண்டில் எந்த கவலை எந்த இது இருந்தாலும் அதை வந்து நாம் அதிலேருந்து வெளியே வந்து நம்மளோட மன அழுத்தத்தை நம்ம குறைச்சிக்கலாம். 5வது பொருளாதார சிக்கனம். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ரெடிமேட்ஸாக வாங்குகிற துணிகளுக்கு பதிலாக நாமளே தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு செலவு குறையும். 6வது சுற்றுச்சூழல் நட்புக்கலை. அதாவது பழைய துணியை வந்து பயன்படுத்தி பொருட்களை உருவாக்கலாம். இதன் மூலயமா சுற்றுச்சூழலையும் நம்ம பாதுகாக்கலாம். கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோவில் இன்றைக்கி கிளாஸ் 1 தான் பார்க்க போகிறோம். அதில் என்ன பார்க்க போகிறோன்னா என்னென்ன சிலபஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தையல் பயிற்சியில் நம்ம என்னென்ன கிளாஸ் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 இப்போ பார்த்துக்கலாம். இதில் பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம இதில் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். என்னென்ன கிளாஸ் நம்ம சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத 1 by 1 பார்ப்போமா? அதாவது ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து பாடத்திட்டம், அதாவது அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இதில் தையல் பயிற்சி அதில் ஃபஸ்ட் 1 வந்து பாடத்திட்டம், அதாவது இந்த சிலபல், அதாவது என்னென்ன தேவையான பொருள் என்ன அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பாடம். அதுக்கடுத்தது செகண்ட் வந்து ரன்னிங் அண்டு ஹெம்மிங் தையல் எப்படி போடணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து 3வது மிஷின் பயன்படுத்துதல், அதாவது மிஷின் நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பேசிக்கை பார்க்க போகிறோம். 4வது மிஷின் பயிற்சி அதில் எடுத்துக்க போகிறோம், ட்ரைனிங் எடுக்க போகிறோம் அந்த மிஷின் யூஸ் பண்ணி. 5வது அதை எப்படி மிஷினை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் எல்லாம் அப்படின்னு அதில் பார்ப்போம். 5வது ஊக்கு லூப்பு எப்படி போடணும், அதாவது நம்ம ப்ளவுஸ்க்கெல்லாம் தைப்போம் இல்லையா, அந்த ஊக்கும் லூப் எப்படி போடணுன்றது. 6வது கைக்குட்டை மிஷினில் தைக்கிறது, அதாவது ஒரு கர்ச்சீஃப் வந்து நம்ம ஹேண்டில் ஸ்டிச் பண்ண போகிறது. 7வது ஹேர் பேண்டு வெலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை நாங்கள் தைக்க போகிறோம். 8வது புடவை ஓரம் அடிக்கிறது. 9வது லுங்கி ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறது. 10வது
சீம் தையல் வகைகள். அதாவது சீம்னா நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம் இல்லையா, அதில் எந்தெந்த அளவு நம்ம விட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது. 11வது தலையணை உறை. 12வது புடவை ஃபால்ஸ் தைக்கிறது. புடவையில் நம்ம கீழே கரை இருக்கும் இல்லையா, அதில் ஃபால்ஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது. 13வது நிக்கர் அண்டு ஜட்டி பற்றி பார்க்க போகிறோம். 14வது பெட்டிக்கோட். 15வது பாட்டி உள்பாவாடை. 16வது 8 பார்ட்டு உள்பாவாடை. 17 நேர் கட்டிங் பாவாடை. 18 அம்பர்லா பாவாடை. 19 லேயர் பாவாடை. 20 பாக்ஸ் மடிப்பு பாவாடை. 21 கழுத்து வகைகள். எத்தனை வகை கழுத்து இருக்குது அப்படிங்கிறத. 22 கை வகைகள். 23வது ஏ டைப் ஃப்ராக் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 24வது அம்பர்லா ஃப்ராக்கு. 25 ஃப்ளீட்டட் ஃப்ராக் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது. 26 நைட் ட்ரெஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது. 27 பட்டுப்பாவாடை சட்டை எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கலாம். 28வது நைட்டி. 29வது லைனிங் சுடிதார் டாப் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது. 30 அம்பர்லா டாப்பு. 31 பாக்ஸ் மடிப்பு குர்த்தி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறது. 32 முழு வட்ட குர்த்தி. 33 பிரின்சஸ் கட் போட் நெக் குர்த்தி எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 34வது செமி சர்க்கிள் குர்த்தி. அடுத்தது அதுலேயே பஃப் ஸ்லீவ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 35 சாதாரண பேண்ட்டு. 36 பட்டியாலா பேண்ட்டு. 37 ஃப்ளாசோ பேண்ட்டு. 38 பாட்டி ப்ளவுஸு. 39 நேர் குறுக்கு ப்ளவுஸு. 40 லைனிங் ப்ளவுஸு. 41 லேஸ் ஒர்க் ப்ளவுஸு. 42 பேட்ச் ஒர்க் ப்ளவுஸு. 43 போட் நெக் ப்ளவுஸு. பிரின்சஸ் கட் ப்ளவுஸ் ரெண்டுமே அதில் பார்க்க போகிறோம். 44 டிசைனர் ப்ளவுஸ் ஐடியாஸ் எப்படி என்னென்ன டிசைனில் நம்ம தைக்கலான்றதை பார்க்க போகிறோம். 45 உடல் அளவு கணக்கீடு. அதாவது உடம்பு கணக்கிட்டு எப்படி நம்ம ப்ளவுஸ் தைக்கணும் அப்படிங்கிறது. 46 புடவையிலேருந்து நம்ம எத்தனை வகையான ட்ரெஸ்ஸஸை நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதான் நம்மளுடைய கோர்ஸ். இப்போ இதில் நாம் 46 வகையான ட்ரெஸ்ஸஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா. ஸோ இதை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அப்படின்னா உங்களோட ஓன் க்ரியேட்டிவிட்டியை வச்சு நீங்கள் இன்னும் நிறைய ஸ்டிச்சஸ் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தையல் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.